இலங்கை இந்திய உடன்படிக்கை ஏதோ ஒரு காரணத்தால் கைச்சாத்திரப்பட்டு விட்டது. ஒருவேளை இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திரப்படாவிட்டால் இலங்கையின் எதிர்காலம் என்னவாக இருந்திருக்கும்? இதேதான் அன்றைக்கும் இதே நிலைமை தான். இதில் மாற்றம் இல்லை. இப்போ முதலாளித்த கட்டமைப்புள்ளுக்கு இருந்து கொண்டு தோழர் உண்மையிலேயே இப்போ நம்ம சொல்கிறோம் என்னென்னா, இப்போ பண்டைக்கு ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் முதல்ல நாங்கள் பார்க்கறதோல இலங்கை இந்திய உடன்படிக்கை செய்து கொள்வதற்கான காரணம் என்ன? 1977 ஆட்சி பீடத்துக்கு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தன்ங்கிறது யார்? பணம் சொல்ல யங்கி டிக்கின்னு சொல்லுவாங்க. நீ வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்தது இந்த காலத்தில், அன்றைய காலத்தில். அது மாத்திரமில்லை, திருகோணமலை துறைமுகத்துக்கு வேவு பார்த்தது யார்? அன்றைய காலத்தில். அது மாத்திரமல்ல, திருகோணமலை எண்ணெய் குதங்களை தமசப்படுத்திக் கொள்வதற்கான திட்டமிடல் செய்தது யார்? அன்றைய காலகட்டத்தில். அப்போ அன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான நிலைமைகளின் கீழ் அன்றைக்கு 1980 காலப்பகுதிகளில் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு தேவை இருந்தது, இந்தியாவை பலவீனமான நாடாக மாற்ற வேண்டும். இந்தியாவை சுக்குநூறாக்குகின்ற செயற்பாடுகள், பிரிவினைக்குள்ளாக்குகின்ற செயற்பாடு தேடி பாருங்கள். இன்றைக்கு இருக்கின்ற இந்தியாவில் இருந்த பிரிவினைவாத போராட்டங்களுக்கு பின்னால் இருந்தது யார்? அமெரிக்கா. பாகிஸ்தான் எல்லா பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனைக்கு பின்னுக்கால இருந்தது யாருன்னு தேடிப்பாங்க? அமெரிக்கா. அப்போ இன்றைக்கி மிசோரமில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மணிப்பூரில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நாகாலாந்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, பஞ்சாபில் எடுத்துக்கொண்டாலும் இந்த போராட்டங்களுக்கு நேரடியாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி பிறகு இந்த போராட்டங்கள் மூலமாக பலமாக இருக்கின்ற இந்தியாவை பலவீனமான நாடாக மாற்றுகின்றது மோடி அல்ல, இதையும் அமெரிக்கா தான் செய்கிறது. அமெரிக்கா சரியா கொஞ்சம் சொல்ல வந்தேன். அதான் சொல்கிறேன். அப்போ இவ்வாறான ஒரு வேலை திட்டமை முன்னெடுக்கின்றார்கள் ஒரு பக்கம். அப்போ அதே காலத்தில் அப்போ அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு திரும்ப பேக் டு ஏசியாங்கிற வேலை திட்டம் உண்டு முன்னெடுக்கின்றார். அப்போ அந்த பேக் டு ஏசியா இப்போ ஏன்னு கேட்டால், இப்போ ஆசிய கண்டத்தில் தான் பெரிய நாடுகள் இருக்குது, நல்ல வளங்கள் இருக்குது, நல்ல வளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இந்த இதில் தான் கூடுதலான மக்கள் தொகையும் இருக்குது. அப்போ இதுதான் சந்தை உலகத்தினுடைய. அப்போ இந்த சந்தையை தோலை யார் கைப்பற்றுறது? அந்த கைப்பற்றவே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த சந்தையை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற வேலை திட்டம் படுது. அப்போ அந்த வேலை திட்டத்துக்கு இலங்கையில் ஜே.ஆர். அமெரிக்காவினுடைய செல்ல பிள்ளையாக செயல்படுகின்றார். அப்போ செல்ல பிள்ளையாக செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக பக்கத்தில் இருக்கின்ற இந்தியா அந்த நேரத்தில் ரஷ்யாவோட நண்பர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த முரண்பாட்டின் காரணமாகவே இந்தியா தனது இருப்பை, தனது நாட்டினுடைய இறமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார். அது அவரோட பக்கம் நியாயம். இயக்கங்களுக்கு நிதியுதவி அளித்தது அதுக்கு பிறகுதான் அது பிறகான விஷயம் இல்லை. நாங்கள் இலங்கை இந்திய உடன்படிக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். அப்போ அந்த அதோடு நாங்கள் பின்னி பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நீங்கள் கேட்குற மாதிரி இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு இங்கே இருக்கின்ற இயக்கங்கள், அப்போ இந்த இயக்கங்கள் தோல ஒரு நண்பர்கள் கூறுகின்ற விடயம் ஒன்று இருக்கின்றது. இப்படி பார்த்தால் இலங்கை இந்திய உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவில்லை. சரி, நாம் இதில் கைச்சாத்திடாவிட்டால் ஒருவேளை இலங்கையில் இன்னொரு வங்காளதேசம் உருவாகினால் எப்படி இருந்திருக்கும்? அது சொல்லல. இன்னொரு தமிழீழம் உருவாகி இருந்தால் என்று கூட ஜேஆர் நினைத்திருக்கலாம் அல்லவா? நடந்திருக்கலாம். ஏன்னு கேட்டதோல இப்போ ஒரு நாட்டினுடைய இப்போ இன்னைக்கு இந்தியா இலங்கைக்கு வாருது, அமெரிக்கா இலங்கைக்கு வாருது. இலங்கை பெரிய நாடு இல்லையே தோல், பெரிய வளமுள்ள நாடும் இல்லையே, இருக்கு ஆனால் இல்லை. பெரிய உற்பத்தி உள்ள நாடும் இல்லையே, இல்லை. சரியா? ஆனால் எதுக்காக வந்திருக்கோம்? எங்களோட அமைவிடம் அதுதான் பிரதானமானது. சரியா? அப்போ அந்த அமைவிடத்துள்ளுக்கு முழு ஆசியாவுக்குமே என்ன சொல்கிறது, ஆசியாவுக்குமே
கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அல்லது விஜித் ஹேரத்தோ யாரோ உங்களுடைய தலைவர்கள் ஆட்சிக்கு வருகிற காலப்போது உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்னவாக இருக்கும்? அனைவருடனும் என்ன சொல்றது, கொடுக்கல் வாங்கலை செய்யக்கூடிய. இந்த கேந்திர முக்கியத்துவத்துக்கு என்ன நடக்கும்? இல்லை, கேந்திர கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது ஏன் கேட்டா தோல, இவர்கள் செய்தால் பிரச்சனை, நீங்கள் செய்தால் பிரச்சனை இல்லையா? இவர்கள் அனைவரோடு நட்புறவு தானே பாராட்டுகிறார்கள், நீங்கள் அதைத்தானே செய்ய போகிறீர்கள். இப்போ இன்றைக்கு ரணிலோ அல்லது இந்த ராஜபக்சாக்களோ செய்கிறது எதுக்காக செய்கிறாங்க? தங்கட நலன்களுக்காக தோணும். நீங்கள் செய்வீர்கள், இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் அதானே சொல்ல வருகிறீர்கள் தோழரே. இந்தியா நீங்கள் அதைத்தானே சொல்ல வருகிறீர்கள். இல்ல இல்ல, இவர்கள் செய்வது தங்களுடைய நலனுக்காக, நாங்கள் வந்தால் அவர்களோடு செய்வோம், ஆனால் மக்கள் நலனுக்காக. மக்களுடைய நலன் தான் முதன்மையானது. சரியா? அப்ப அந்த முதன்மை நாடுகளுடைய அழுத்தங்களுக்கு அடிப்படை மாட்டீர்கள். நிச்சயமாக அப்படி ஒரு அழுத்தத்துக்கு அடிப்படையே ஹிகோ சாவேஸ், நிக்கலஸ் மதுரோ போன்று ஆக மாட்டீர்கள். இல்லை, நாங்கள் அதாவது இது சம்பந்தமாக சொல்லுகின்ற போது ஒரு காலத்தில் சொன்னாங்க தான் ஜேவிபிங்கிறது சீனா பாணியில் போக போகுது, ஜேவிபிங்கிறது சேகூரா பாணியில் போக போகுது. இல்லை தோல், நாங்கள் இலங்கைக்கான பாணி. சீனாக்காரன் சப்பாத்தை உங்களுக்கு போடையலுமா? சீனாக்காரன் சப்பாத்தை போடையலுமா உங்களுக்கு? ஏலாது. ரஷ்யன்காரன் சப்பாத்து போடையலுமா? ஏலாது. அது பெருசு, இது சின்னது. அதனால தான் இலங்கைக்கு தேவையான சப்பாத்து உண்டு. நாங்கள் சீனாட்ட சொல்லி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம். சீனாக்கிட்ட சொல்லி நமக்கு தேவையான சைஸ் செஞ்சலாமே தவிர சீனாட சப்பாத்து நமக்கு சரி வராது. அப்போ அப்போ அந்த இதுகளில் தோல் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்து நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் இந்த வெளிநாடுகளுடனான அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலைமைக்கு என்ன ஆகும்? முதல்ல நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இது ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடு என்பது. அந்த நாட்டை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறானு. என்ன? அம்பாந்தோட்டை சீனாவுக்கு கொடுத்துட்டானு. தேசிய மக்கள் சுதந்திரம் அதை மீண்டும் பெறுமா? உடனடியாக ஏழாவதான தோலை யோசனை இருக்கிறதா? இல்ல சீனாவை கொடுத்திருக்கப்பட்டிருக்காதா? நாங்க சொல்றோம், தேசிய மக்கள் சக்தி மீள பெறுமா? இல்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. வாயில வடை சுட முடியாது. சரியா? வந்து சொல்லி போட்டு போகலாம். நாங்க பிறகு இந்த ராஜபக்சாக்கள் என்ன சொன்னானு, நாங்க வந்ததன் பிறகு துருவும் வேணா. நீங்க நம்பினீங்களா அவங்க சொன்னது? நீங்க அவங்க சொன்னதை நீங்க நம்பினீங்களா? இல்லை, நாங்கள் நம்பல. அப்போ இல்லை, அப்படி என்ன சொன்னாங்க? சரியா? அப்போ அதுகளுக்கு தான் வாக்களித்தோம். சரியா? அப்போ அதில் நடைபெறலை. ஆனால் நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டால் தோல், அப்போ அதனால தோல் இப்போ நாளைக்கு வந்த பிறகு சீனாக்கிட்ட இருக்கிற அம்பந்தோட்டு துறைமுகத்தை நாங்கள் பறித்து எடுத்துருவோம். கொஞ்சம் இருங்கண்ணே. அடுத்து இல்லை, அப்போது ராஜபக்சர்கள் மீண்டும் வந்தது நாங்கள் இதனை மீட்டெடுப்போம் என்று சொன்னார்கள் அல்லவா? அதை எப்படி நான் நம்பவில்லையோ, நீங்கள் வந்தாலும் மீட்டெடுப்போம் என்று சொன்னாலும் நான் அதை நம்ப தயாராக. அப்படி நம்ப தேவையில்லை தோல். அப்போ அப்படியேப்பட்ட நடக்காது. அறிவுள்ளவர்களாக முழு நாட்டு மக்கள் இருப்பார்களா இருந்து ரொம்ப நல்ல. சரியா? ஏன்னு கேட்டால் ஓரளவு நீங்கள் உங்களுக்கு ராஜதந்திர ரீதியான அல்லது வெளிநாட்டு உறவுகள் ரீதியான ஒரு விஷயம் தெரிஞ்சனால தானே சொல்கிறீங்க. சரியா? இல்லைன்னு சொன்னால் நீங்களும் சாதாரணமாக அல்லது அவங்களுக்கு பின்னுக்கால போயிட்டு வாக்களித்து போட்டு சும்மா இருக்கிற ஆக்களாக தான் இருந்திருப்பீங்க. அது நல்ல. அப்படியாப்பட்ட சமுதாயம் தேவை நமக்கு. அப்படியாப்பட்ட அறிவுள்ளவர்கள் இந்த சமூகத்தில் மேலும் இது மாத்திரமில்லை, மேலும் மற்ற விஷயங்களையும் பேசக்கூடிய ஆக்கள் நமக்கு தேவை. அப்போ அந்த நிலைமையில் இருந்து கொண்டு தோற நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது சீனாவா, அமெரிக்காவா, இந்தியாவா யாருங்கிறது இல்லை, எல்லாத்தோடையும் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வோம் ஒன்று. அதே நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியல, இப்போ இன்றைக்கு ஒரு காலத்தில் 1980ஆம் ஆண்டு காலத்தில் உலகம் 2 துருவங்களாக இருந்தது. ஒரு பக்கம் ரஷ்யா, ஒரு பக்கம் அமெரிக்கா. பிறகு 80ஆம் ஆண்டுக்கு 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு அது ஒரு துருவ நாடாக மாறியது. சரியா? எல்லாத்துக்குமே அமெரிக்கா தான். ஆனால் இன்றைக்கு அது பல துருவங்களாக சிதைந்து இருக்கின்றது. அது நல்லம்.
அது ஒரு பக்கம் பிரிக்ஸ் கீழே லண்டன் தனியாக இயங்குகின்ற நிலைமை, ரஷ்யா இயங்குகின்ற ஐரோப்பிய நாடுகள் தனியாக இயங்குகின்ற நிலைமை, அது இன்னைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகள் தனியாக இயங்குறதுக்கான முடிவு, அது ஆப்பிரிக்க நாடுகள் தனியாக, அடுத்து நீங்கள் சொல்லுங்க குவாட், இன்னைக்கு ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடு தனியாக, இது நல்ல தோழர். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த அனைத்து நாடுகளோடையும் ஒத்துழைப்போடு செயற்படணும் ஒன்று. அடுத்து நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் தோழர். என்னன்னு கேட்டேன், எங்களுடைய நாட்டை, இலங்கையை பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சீனாவுக்கு அல்லது உலகத்துக்கும் அச்சுறுத்தலான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் யாருக்கும் ஆதரவளிக்க போவதில்லை. அந்த உத்தரவாதம். ஒரு முதலீட்டுக்கு வந்தால் இல்லை, முதலீடுங்கிறது வேற. இல்லை, இது அம்பாந்தோட்டை துறைமுகம் முதலீடு தானே. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை முன்னேற்றுவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அது வேற காது. ஆனால் அது உள்ள இராணுவ தளம் ஒன்று அமைக்கப்படுமாக இருந்தா அப்படி அமைப்பதை யாரும் சொல்லவில்லை, ஒப்பந்தத்திலும் இல்லை. அது சொல்ல ஏன் கட்டத்தில் இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு அப்ப இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கின்ற இந்த உலக கேந்திர என்ன இந்த 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 உலக அரசியல் நிலைமைகள் உலகத்தோடு நிச்சயமாக அவ்வாறான ஒரு இராணுவ முகாம் ஒன்று சீனாவுக்கு தேவைப்படுது. இல்லை, அப்படியான ஒன்று அமைகிற காலத்தில் ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தில் இருக்கலாம். அதனால தான் நாங்கள் நாட்டு மக்களும் சொல்லிக் கொள்றோம். இப்போ இப்படியாப்பட்ட நிலைமைகள்லாம் இருக்குது. அதனால கூடிய சீக்கிரம் அடுத்த முறை இந்த அடுத்து வருகின்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு கொண்டு வாங்க. நீங்கள் போல சொல்கிறீங்க, யாருமே வாக்கு போடுறாங்க இல்லையே, கிளியே கத்துறீங்க. அதனால இப்போ இப்படி ஒன்று இருக்குது தோல். இது நாள் வரைக்கும் நாங்கள் கத்துனதில் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார். என்னுடைய பார்வையில் தேசிய மக்கள் சக்தியை மக்கள் தங்களுடைய கோபத்தை ஆத்திரத்தை இன்னொருவரை திட்டும் பொழுது அதை கேட்டு சரிதான் என்று ஏற்றுக்கொள்ளாலே தவிர தேவையான சந்தர்ப்பத்தில் உங்களை கலட்டி விடுகிறார்கள். அது சரி, நீங்கள் சொல்கிறதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்குது. என்னண்டா, தேசிய மக்கள் சக்தி நாங்களும் தோலும் நாங்கள் சொல்கிறோம் என்னண்டா, இப்போ இது நாள் வரைக்கும் நாங்கள் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணி தானே கூடுதலாக இருந்தது. அப்போ மக்கள் விடுதலை முன்னணியின் கீழ் தோலை நாங்கள் செயற்படுகின்ற போது மக்கள் எங்களுடைய கூட்டத்துக்கு வருவார்கள், பார்ப்பார்கள், கேட்பார்கள், ஜேவிபி தான் சரியாக சொல்லுது அப்படிங்கிறதோடு போவார்கள். ஆனால் வாக்களிக்கின்ற பொழுது மக்களுக்கு தீர்மானகரமான ஒரு முடிவு ஒன்று எடுக்க வேண்டி வரும். யார் ஆட்சிக்கு வருவான்? அப்போ அதனால வரைக்கும் இருந்தது ஒன்று தான் தவிர ஒன்று யுஎன்பி பச்சை நிறம் அல்லது நீல நிறம், இந்த ரெண்டு கடையில் தாண்டாப்போ ஆட்சி அதிகாரம் மாறுது. அப்போ இந்த ரெண்டில் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சால் தான் எந்த மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று வாங்கிக்கொள்ளலாம், எனக்கு முதலீடு ஏதாவது செய்கிறதுக்கு ஏதாவது சின்ன லோன் ஒன்று வாங்கிக்கொள்ளலாம், அதுக்கு கடன் ஒன்று வாங்கிக்கொள்ளலாம். அல்லது அப்போ அப்படியாப்பட்ட இதுகளுக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்க. இந்த அப்போ அதுதான் நான் சொல்ல வரேன், இந்த நிலைமத்தோட இன்றைக்கு மாறி இருக்குது. இனி ராஜபக்சாக்களால் வர முடியாது, ரணிலால் வர முடியாது. அப்ப இன்றைக்கு அதே நேரத்தில் நம்பி சொல்கிறீர்கள் அல்லது மக்களை நம்பி சொல்கிறீர்கள்? மக்களை மாத்திரமல்லத்தில் இது யதார்த்த நிலைமை தானே தோழர். இல்லை, அப்படித்தான் நாங்கள் 2019 ஜனாதிபதி ஆகும் இல்லை, நாங்கள் சொல்லலை. நாங்கள் அன்றைக்கும் தோழ ஜனாதிபதி ஆகும் சொல்லவில்லை. தேர்தல் போட்டியிட்டீர்கள்? இல்லை தோழர், பண்ண ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா 2019 ஆண்டு தேர்தல் கள நிலவரம் என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும், சரியா? அதுக்கே நேரத்தில் வாக்கு வங்கிகளை கொண்ட பிரதான தரப்பு ரெண்டு இருக்குது. அப்போ அந்த ரெண்டு கடையில் தான் போட்டு, இது மூன்றாம் நபர் வேலை இல்லை. அப்பயும் போட்டிருக்கீர்கள். ஆனால் தோல் எங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கான ஒரு மேடையாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு உங்களுக்கு. உங்களுடைய நிலைப்பாடு அது இப்போ நான் சொல்ல வரேன்டா தோல், இந்த அடிக்க தானே தோல் அம்மி நகரம் சொல்லுவாங்க. அதனால சொல்ல 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 சொல்லத்தான் நாளைக்கு இர்ஃபாண்ட மனநிலையில் ஒரு மாற்றம் வரும். சரி பார்ப்பாண்டா, அப்போ இந்த முறையாவது கொடுத்து பார்ப்போம் ஒரு தடவை. இப்போ நம்மள சொல்கிறோம் என்னாண்டா, இப்போ நாங்களும் இப்போ நம்மளோட கட்சி எடுத்துக்கொண்டு 50 வருஷத்துக்கு மேலாக சொல்லி கொண்டு இருக்கிறோம்.
இலங்கை மக்கள் கொள்கை சார்ந்து இருக்கிறார்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, கொஞ்சம் இளைஞர்கள் அப்படி இல்லை, அப்படி இல்லை. மக்களை தோழர் தவறு சொல்லக்கூடாது நம்ம சொல்லுவார். ஏன்னு கேட்டால் பிரச்சனை என்றால் மக்கள் விடுதலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இல்லை, ஆனால் வாக்கு போட போகின்ற பொழுது அவர்களுடைய மனம் மாறுகிறது. அது அந்த மாற்றம் தான் நான் சொல்ல வரேன். அதான் சொல்ல வந்தேன். கொள்கை இல்லை, அதனால நான் சொல்ல வந்தேன். என்னன்னு கேட்டால் வேற இது நாள் வரைக்கும் இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் உண்டு ஏன்னா ஆளும் தரப்பு 2 பேர் இருந்துச்சு. 2 பேருக்கு இடையில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது 2 கொண்டுக்கு தான் வாக்களிக்க வேண்டி வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இந்த நிலைமைகள் மாறி ஒரு புதிய அணிக்கு மாற்றத்துக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனநிலை அதிகரிச்சிருக்கின்றது. அப்போ அந்த மாற்றத்துக்கான அணியாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி திசை காட்டி முன்னணியில் இருக்குது. அப்போ அந்த இல்லை, நான் சொல்ல வரேன் என்னண்டா, தோழர்கள் இதுகளை நாங்கள் பார்க்கணும். இப்படி அண்மையில் இப்போ நேற்று முந்தான எடுத்துக்கோங்க, நிக்கரவெட்டிய கூட்டுறவு சங்க தேர்தல். நிக்கரவெட்டிங்கிறதோட எந்த ஒரு காலத்தில் எங்களால் அது ஆட்சிக்கு வர முடியாத இடம் உண்டு. கூட்டுறவு சங்க தேர்தலா ஜான்சன் பிறந்தாட தொகுதி. சரியா? போன முறை எடுத்துக்கொண்டா போன முறை நாங்கள் சைபர் மற்ற எல்லாமே வெண்டது அவங்க தான், பிஜேபி. ஆனால் இந்த முறை நடந்துச்சு என்பிபி. அப்போ தோழ இது அது மாத்திரமல்ல, இது மாதிரி நடந்து பல கூட்டுறவு சங்க தேர்தல் இருக்கும். எல்லா இடமும் என்பிபி வெற்றியை பதிவு செஞ்சுருக்கு. இது தோழ மாற்றம் தான். இது மாற்றத்துக்கான அறிகுறி தான். அது இல்லாமல் தோழ அண்மை காலங்களில் செய்யப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் அண்மையில் இப்போ அந்த ஐஹெச்டி என்கின்ற ஒரு நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட ஆய்வு. அப்போ அந்த ஆய்வுகளில் சொல்லுகின்ற விடயம் தோழ வேறு எதுவும் விட இனி வரும் காலங்களில் இந்த நாட்டில் ஏன்னு கேட்டால் மக்களுக்கு தேவை இருக்கு தோழ ஒரு புதிய ஏன்னு கேட்டால் இன்றைக்கு நமது நாடு தோழ இன்றைக்கு கடன் பட்டு இருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது எங்களால் மீள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்போ இன்னைக்கு இந்த நாடு இப்போ இந்த அளவு ஓரளவு ஓடிக்கொண்டிருக்குமாக இருந்தால் வேறு எதுவுமில்லை, நாங்கள் கடந்த காலங்களில் வாங்கிய கடனுக்கான வட்டி முதல் இதுகளை நாங்கள் செலுத்துவது இல்லை என்று தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதனால் வேண்டியது கடந்த 6 மாதங்களாக நாங்கள் வாங்கின கடனை திருப்பி செலுத்த இல்லை. அப்போ அதனால இப்போ இந்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதோட சதாகாலமும் நாங்கள் போக இயலாது. சதாகாலமும் கடன்காரன் சும்மா இருக்க போகிறதில்ல. அதனால நாளைக்கு இது எல்லாத்தையும் திருப்பி செலுத்த வேண்டி பாருங்க. இன்றைக்கி எடுத்துக்கொண்டா 2.9 மில்லியன் ரூபாய் கடந்த ஆகஸ்ட் மாதம் கடனை திருப்பி செலுத்துவதில்லை என்கின்ற நிலைமையின் போது நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருந்த கடன் அதான் நிப்பாடப்பட்டு அந்த படத்தில் தான் தோல் இன்றைக்கி மறுபடியும் பெட்ரோலா டீசலா கேஸா இதுகளெல்லாம் கொண்டு வரப்படுது ஒன்று. அப்போ அது மாத்திரமல்ல, இப்போ இதுகளுக்கு தோல மீண்டும் கடன் சேர்ந்துருக்கு. இப்போ அதில் தோல இப்போ இன்றைக்கு $2.3 மில்லியன் மறுபடியும் கடன் சேர்ந்துருக்குது. அப்போ இந்த கடன் எல்லாம் தோல $5.3 மில்லியன் இந்த நாங்கள் எதிர்வரும் காலங்களில் கடன் செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்துகின்ற போது தோழர் நாட்டில் டாலர் இல்லை. நான் உங்களோட சொல்ல வரேன் கொஞ்சம் நான் சொல்ல வந்தேன் என்னடா, அப்போ இந்த டாலரத்தோட தக்க வச்சு கொள்றதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? இன்னைக்கு டெலிகாமை விற்கிறான், லாபம் ஈட்டுகின்ற அரசு நிறுவனங்களை விற்கின்றான். இல்லாதையும் கூட முழு நாட்டையும் விற்று தோழர் போதாக்குறைக்கு வரி விடுறான். சரியா? அதாவது அந்த பேயிங் டேக்ஸுங்கிறது அது எல்லா பக்கத்தாலையும் வரியாரை விட்டு தோல. அப்போ இந்த வரியாரை விடலின் காரணமாக தோல இப்போ இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்த வரி போன்ற வரியெல்லாம் அதிகரிச்சிருக்கு. இந்த வருஷத்தோல 74,000 கோடி ரூபாய் நாங்கள் வெட் வரியின் மூலமான வருமானத்தை ஈட்டி கொள்கிறோம். அடுத்த வருஷம் இல்லை போன வருஷம் எடுத்துக்கொண்டா 44,000 கோடி ரூபாய் தான் எங்களுக்கு வெட் வரியின் கூட வருமானம். நீங்க வரியை குறைச்சாலும் திட்டுறீங்க, கொஞ்சம் திட்டுறீங்க, என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க. அப்போ அடுத்தோல எதிர்வரும் அடுத்த வருஷத்தில் எடுத்துக்கொண்டா 1,35,000 கோடியாக அதிகரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. நான் சொல்ல வரேன் கட்டத்தோட அரசாங்கத்துக்கு தோல இருக்கின்ற ஒரே வேலை தான் மக்கள் மீதான வரிகளை மேலும் மேலும் அதிகரித்து
மக்களுடைய படி பாதாளத்தில் தள்ளினாலும் பரவாயில்லை. அப்போ அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்றதுக்கான முயற்சிகளை தான் முன்னெடுக்கிறான். அது இல்லாமல் நாட்டில் இருக்கின்ற வளங்களை விற்கிறான். இந்த ஐடின்னு விற்க போகிறானுங்கன்னு கொஞ்சம் நாள். நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருவா? சொல்ல இன்னும் 10 மாதத்தில் தேர்தல். நீங்கள் சொன்னதை போல் ஜூன் ஜூலை புல் தேர்தல். அனுரகுமார சகோதரர் நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனாதிபதி மக்கள் எகழ்ச்சியடைந்து விட்டார்கள். ஜனாதிபதி தோல அடுத்த வருஷம் இந்த பிரச்சனையிலிருந்து அடுத்த வருடம் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர்தான் ஜனாதிபதி. கட்டாயம் அனுரகுமார் சானாக்கு தான் ஜனாதிபதி. சரி, அவர் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு இந்த கடன் பிரச்சனை இருக்கிறது. சரி, நாட்டினுடைய பொருளாதாரத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர இருக்கிறது. அவருடைய முதல் ஓராண்டு திட்டம் என்னவாக இருக்கு? உடனடி திட்டம் என்னவாக இருக்கு? ஒன்று முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். பின்னைக்கு இருக்கிறவங்களுக்கும் அன்றைக்கு இருக்கிற எங்களுக்கும் வித்தியாசம் என்னாட்டு. 1100 கோடி ரூபாய் பிணை முறையில் மோசடி செஞ்ச ரணில் இன்னைக்கு ஜனாதிபதி. சரியா? அவனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தானுங்களா? அந்த 1100 கோடி ரூபாய் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கொள்ளை அடித்தவனுங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தானுங்களா? இல்லை. சீனியில் செய்த மோசடி 1560 கோடி ரூபாய். 2600 கோடி. கோட்டாபே ராஜபக்சா எடுத்தானுங்களா நடவடிக்கை? இல்லை இல்லை. இன்றைக்கு சொல்கிறாங்க வாங்கிய கடனில் இன்னைக்கு கணக்காய்வாளர் அறிக்கை சொல்லுதுன்னா 175% திருடப்பட்டிருக்கு. காசு இல்லை. அது தொலைப்ப ஒரு நாட்டில் கடன் வாங்குதன் பிறகு அந்த கடனுக்கான சொத்துக்கள் இருக்குன்னு நாட்டில் கடன்களை நீங்கள் பறிமுதல் செய்ய கொஞ்சம் இல்லை. பறிமுதல் செய்யறது இல்லை. பறிமுதல் சொல்ல வர என்னண்டா அப்படியாக இருந்தால் தோல இந்த நாட்டுக்கு வாங்கிய கடன் சரி அல்லது இது எல்லாமே இன்றைக்கு உள்ள ஆட்சியாளர்கள் துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாங்க, மோசடி செஞ்சிருக்கிறாங்க. சரி, அப்போ அதனால இந்த நிலைமையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. மீட்டெடுக்கின்ற போது நம்ம தேடி பார்த்த மாதிரி நாட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் என்னண்டா, மக்களுக்கு சொல்கிறோம், இந்த நாடு கட்டியெழுப்பக்கூடிய நாடு. நீங்கள் வந்ததும் வரியை குறைப்பீர்களா? இவர்கள் அதிகரித்து வைத்திருக்கிறார்கள். இதனால் மக்கள் நிராகரிக்கிறார்கள். மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்தால் என்னென்ன செய்யும்? உடனடியாக என்ன செய்யும்? நீண்ட காலத்துக்கு என்ன செய்யும்? மக்களுக்கு பாதகமான வரிகளை நிச்சயமாக குறைப்போம். இந்த வருமானத்தை எந்த வழியில் எடுப்பீர்கள்? உடனடியாக நாங்கள் சொல்ல நீங்கள் சொல்லுகிற கணக்கு திருட்டு கணக்கு இருக்கிறது. சொல்ற வேகத்துள்ளுக்கு தோல நாளைக்கு நாங்கள் வந்த பிறகு நாங்கள் எல்லாம் மெஜிக்காரன்கள் கிடையாது, வித்த காற்றாக்கள் கிடையாது. தோல் நாங்கள் சொல்லுவோம் என்னண்டா, இந்த நாடு இன்றைய ஆட்சியின் கீழ் இப்படியே போகுமா இருந்தால் நாளைக்கு இதை விட நாசமாக போகிறத தவிர்க்க முடியாது. ஒன்று, அதனால இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதற்கு என்ன செய்யணும்? இது நாள் வரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாமே தாங்களுடைய வர்க்கத்தினுடைய நலன்களை முதன்மைப்படுத்தினார்களே தவிர மக்கள் நலனை முதன்மைப்படுத்தவில்லை. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்திய வேலை திட்டத்தை உருவாக்கி அப்போ அந்த வேலை திட்டத்துக்காக வேண்டி மேலிருந்து தலைமைத்துவத்தில் இருந்து அதற்காக வேண்டி அர்ப்பணிப்போடு செயற்படுவோமாக இருந்தால் அப்போ நிச்சயமாக இந்த நாடை கட்டியெழுப்பல் உண்டு. அடுத்து நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நாங்கள் வந்தால் எங்களுக்கு வெளிநாட்டு டாலர் தேவை, வருமானத்தை எப்படி தேடிக்கொள்கிறோம்? தேடுறதுக்கான வழிகள் இருக்குது. நம்ம உதாரணம் சொல்லுங்களேன், நமக்கு இப்போ இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போன டயஸ்போராக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஆக்கள் இருக்கிறாங்க. சரியா? ஏன் இவர்கள் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த முடியாது? பண்மையில் அனுரகுமார் தோழர் ஆஸ்திரேலியாவுக்கு போனார். ஆஸ்திரேலியாவில் ஆக்களை சொல்கிறாங்க தோழர் பின்னிட்ட ஆஸ்திரேலியாவுக்கு வெளிநாட்டு தலைவர் ஒருத்தர் வந்து கலந்து கொண்ட கூடுதலான மக்கள் கலந்து கொண்டது அன்றைக்கு தான் வெளிநாட்டில். நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டால் தோழர், இதெல்லாம் தோழர் நாங்கள் சும்மா செய்ய இல்லை. அப்போ அந்த கலந்து கொண்ட மக்கள்லாம் கடந்த காலத்தில் கூட கோட்டாபே போன்ற ஆக்களுக்கு ஆதரவு அளித்த மக்கள். அப்போ அந்த மக்களுக்கு தோல் தேவை இருக்குது. இந்த நாடு கட்டியெழுப்ப வேண்டும் என்று, இந்த நாடு நல்ல நாடாக இருக்குமா இருந்தால், முன்னேறிய நாடாக இருக்குமா இருந்தால் நாளைக்கு நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும் நமக்கு. அப்போ அந்த பெருமைக்குரிய நாடாக மாற்றத்துக்காக வேண்டி நாங்கள் இப்போயும் சொல்கிறோம் அவங்களுக்கு, உங்களால் முடிஞ்ச அர்ப்பணிப்போட இந்த நாடை கட்டியெழுப்புறதுக்கு நீங்கள் எல்லாருமே உதவி செய்யணும், ஒத்துழைப்பு வழங்கணும், உங்களுடைய கூடுதலான பணம் இருக்கும் முதலீடு செய்யணும்.
நிச்சயமாக வருவாங்க. இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்துவது அல்லது ஓரளவுக்கேனும் வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற அதிகார பகிர்வு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு ஒரு ஜனாதிபதி முயற்சி எடுக்கிறார். அவர் அவருடைய சூழல் நோக்கத்துக்கு எடுக்கிறாரா அல்லது அவர் நீண்ட காலமாக இந்த அதிகார பகிர்வு குறித்து பேசி வருவதனால் எடுக்கிறார் என்பது ஒரு பக்கம் வைத்து விடுவோம். ஆனால் ஜேவிபி வடக்கு கிழக்கையும் பிரித்தது முதலாவது நீங்கள் செய்த வேலை. இப்போது இந்த அதிகார பகிர்வு தொடர்பில் 13 தொடர்பில் பேச அழைத்தால் போகாமல் இருப்பது. அப்படியானால் நீங்கள் இருப்பான். இந்த விஷயத்தில் ஜேவிபி மிக தெளிவாக இருக்கிறோம். ஒன்று, நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் தெளிவாக வெளிக்காட்டி இருக்கின்றோம். உண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கிறது இல்லை, கொஞ்சம் கடந்த காலத்தில் உண்மையிலே மாகாண சபை முறைமை எடுத்துக்கொண்டா மாகாண சபை என்பது வெள்ளையானை, அது மக்களுடைய நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. நாளைக்கு தாங்களுடைய பிள்ளைகள் அல்லது மாமன் மருமகன் போன்ற ஆக்களை அரசியல் ரீதியாக பாராளுமன்றத்துக்கு செல்வதற்காக பயிற்றுவிக்கின்ற ஒரு அம்பலமாக தான் இது பயன்படுத்தப்பட்டது படுகின்றது. அப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் என்னடா, அப்போ அப்படியாப்பட்ட உண்டு நிச்சயமாக தேவையில்லைன்னு நாங்கள் ஒரு கட்டத்தில் சொன்னோம். ஆனாலும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 1987 ஆண்டுக்கு பிறகு இது நமது அரசியலமைப்புள்ளுக்கு இருக்கின்ற ஒரு சட்டம். அதனால் மாநில சபை தேர்தலில் போட்டிட்டீர்கள். சரியா? அப்போ பிறகு நாங்கள் இப்போ எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலையும் கூட நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அதாவது தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இந்த 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 அரசியலமைப்புள்ளுக்கு தமிழ், சிங்கள, முஸ்லீம், பேக, மலே உள்ளிட்ட அனைத்து மக்களையும் மனிதர்களாக சமமாக மதிக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கணும். புதிய அரசியலமைப்பு. அப்போ அந்த அரசியலமைப்பு உருவாக்கி அதை சட்டம் மூலமாக கொண்டு வர வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. உண்டு. அப்போ அதற்காக வேண்டிய தோல் இப்போ இதனால் வரைக்கும் நம்ம கண்ட ஒன்று தான். அன்றைக்கி எங்களுக்கு தெரியும் 78ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்புக்கு 21 தடவைக்கு மேலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ அந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது தோல் உண்மையில் அதில் 2 திருத்தங்களை தவிர மற்றது எல்லாமே அந்த அதிகார வர்க்கத்தினுடைய தேவைகளை பலப்படுத்தி கொள்ளுகின்ற அதுகளை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு தேவையின் நிமித்தமாகத்தான் இவ்வாறான சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அப்போ நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், அப்போ இது அல்ல. அப்போ அதாவது ஆளும் தரப்பினருடைய தேவைகளை மாத்திரம் முதன்மையாக கொண்டு செயல்படுவதற்கு பதிலாக நாளைக்கு இதை தோல உண்மையிலேயே மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்ட அனைத்து மக்களுடைய அபிலாசைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அனைவரையும் உண்மையிலேயே தாங்கள் இலங்கையர் என்று பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கும் வரைக்கும் இந்த மாகாண சபையை அர்த்தபுஷ்டியுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் நாங்கள் கொள்கை ரீதியாக எழுத்து வடிவிலையும் சொல்லியிருக்கிறோம். சரியா? செய்யத்தான் வேண்டும். புதிய அரசியலமைப்பு நாட்டுக்கு வேண்டும், அதை எல்லோரும் சொல்கிறார்கள். அதற்கான முயற்சி நல்லாட்சி காலத்திலும் எடுக்கப்பட்டது, எடுத்திருந்தார். ஆனால் இப்போது இருக்கிற பிரச்சனை வடக்கு கிழக்கு மண் சார்ந்து எவ்வளவு பிரச்சனை நடக்கின்றன. பொருள் திணைக்களத்தின் ஊடாக இடம்பெறுகின்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வடக்கினை மையப்படுத்தி அரசியல் செய்கிறீர்கள். நீங்கள் இந்த பிரச்சனை நழுவி செல்லவும் முடியாது. விளங்குறா? இதுக்காக வேண்டி தமிழ் தேசிய கூட்டம் மட்டுமே பேசிக் கொண்டிருக்க முடியாது. இப்படி நீங்களும் அரசியல் தான், நீங்களும் உங்களுடைய கருத்தினை சொல்ல வேண்டும். உங்களுடைய கட்சி இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது. பேசுகிறீர்கள் இல்லை? ரெண்டாவது, நீங்க இப்ப சொன்ன விஷயம் ஒன்று இருந்துச்சு முதல்ல. அதாவது இப்ப இன்னைக்கு இந்த 13வது திருத்த சட்ட மூலத்தையோ அல்லது மாகாண சபையை பற்றி பேசுவதற்கு சர்வ கட்சி மாகாணம் கூடப்படுது. அந்த மாகாணாட்டில் ஜேவிபி செல்வதில்லை. ஜேவிபி இதில் என்ன வேறு விதமான போக்குகளை கடைபிடிக்கின்றதா என்ற கேள்வி. அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னன்றதால் இப்போ இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கின்றவர் வேறு யாரும் இல்லை. இன்றைக்கி நாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர் தானே ஜனாதிபதி. அப்போ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2019ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு காலத்திலையும் தோல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கடி பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கனால பாராளுமன்றத்தையே ஒரு தெரிவு குழு சட்டசபையாக மாற்றப்பட்டு 87 தடவைகள் கூட்டம் ஒன்று கூடப்பட்டது தோல வேறு எதுவும் இல்லை. இந்த புதிய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்குவதற்கு
அதற்கு நாங்களும் கூட முன்மொழிவுகளை எல்லா கட்சிகளும் தாங்களுடைய முன்மொழிவுகளை வைத்தார்கள். அதில் முன்மொழிவுகளை வைக்காத ஒரே ஒரு கட்சி தான் இந்த ரணில் விக்ரமசிங்காவிட்ட ஐக்கிய தேசிய கட்சி. இப்போ ஒரு நாட்டில் முக்கியமான பிரச்சனை, அடுத்து ஒரு முக்கியமான கட்சி, நாட்டில் முக்கியமான பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி, பிரதமர் அன்றைய காலகட்டங்கள். அப்போ பிரதமரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியானது இந்த தேசிய பிரச்சனை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகளை வைக்கல. இதுக்கு அதில் தலைவர் அந்த கூட்டத்தின் தலைவரும் இவர் தான். அப்போ இவ்வாறான சித்து விளையாட்டு விளையாடுவது ரணில் விக்ரமசிங்காவிட்ட வரலாறு தோழர். அது தெரிந்து நீங்கள் போகவில்லை. இல்லை கொஞ்சம் இருங்க. அதனால மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத நபர் தோழர். அந்த உணர்ச்சி கிடையாது தோழர். நம்ம சொல்கிறோம் தோழர், நம்ம ரோட்டில் ஒருத்தர் விழுந்து போட்டால் நம்ம சொல்லணும், நம்ம உதவி செய்யாட்டி கூட நம்ம மனசில் ஒரு ஈரம் உண்டு வருது தானே, ஒரு சோகம் உண்டு வருது தானே. அவ்வாறான ஈரமில்லாத நபர் தோழர் இந்த நபர். அவர் ஒரு கேள்வி கேட்டார். அவரிடம் ஒரு ஊடகம் ஒன்று அந்த கேள்வி எழுப்பியிருந்தது. ஒரு நாள் அனுர்குமார் திசாநாயக் அவர்களின் பாராளுமன்றத்தில் அவருக்கு எதிராக இவனோட கருத்தினை முன்வைத்திருந்தார். சரி, அப்படி இருக்கட்டும். இந்த ஈரமான இதயம் உள்ளவர்கள் நாட்டுக்கு என்ன செய்துவிட்டார்கள் என்று திரும்பி பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதை கேள்வி நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். அதுதான் இல்லை, நீங்கள் கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ஷ ஈரமுள்ள இதயம் உள்ளவர் தான், அப்படித்தானே வர்ணித்தீர்கள். அப்போ நீங்கள் அதுக்கு முன்பு இருந்தவர்கள் ரணசிங்க பிரேமதாஸ் நாங்கள் சொல்கிறோம் தோல இந்த மாதிரி விடயங்களை இப்போ ராஜபக்சா, இப்போ ரணிலை விட ராஜபக்சா நல்ல நான் சொல்கிறேன்னா இல்லை, ரணிலும் அதே நரித்தனமான வேலை செஞ்சாலும் ராஜபக்சாக்களும் அதே சாக்கடை வேலை செஞ்சானுங்க, கொள்ளை அடித்தானுங்க தோல. வேறு என்ன செஞ்சானுங்க? நாட்டு மக்களுடைய சொத்துக்களை நாட்டு மக்கள் மத்தியில் போயிட்டு தங்களை பெரிய மக்கள் அபிமானி மாதிரி காட்டி கொண்டு முதல் ராஜபக்ச இந்த போராட்டங்கள்லாம் பிள்ளைகளை தூக்குறது ஆண்டு போட்டுமா போட்டு. அப்போ முழு ஒரு நேரம் சொன்னான், இலங்கையின் பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பன் நான். சரி, நான் சொல்ல வரேன், நீங்கள் சொல்வது சரி. இல்லை, நான் சொல்ல வந்தேன் கட்டத்தோல. அப்போ அந்த அப்பனையும் அம்பலப்படுத்தியது வேறு யாரும் இல்லை, ஜேவிபி தான், நாங்கள் தான். சரி சரி, கொஞ்சம் ஒட்டுமொத்தமாக அப்படி எடுக்க முடியாது, அந்த இதையும் தர முடியாது தோழரே. ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ஷனுடைய உருவத்திலிருந்து, உடையிலிருந்து, நடையிலிருந்து அவரை வர்ணித்தது ஜேவிபி தான். கிராமத்து மக்கள் மத்தியில் அவரை கொண்டு சேர்த்ததும் ஜேவிபி தான். சரி, அவருடைய தவறுகளுக்கு நீங்களும் பொறுப்பு, ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஜேவிபியில் இருந்தால் தவறு செய்ய மாட்டீர்கள் என்ற கருத்தினை முன்வைக்கிறீர்கள். விமல் வீரன் செய்யார், அவர் மீதான என்ன குற்றச்சாட்டுகள் வந்து, அவர் அந்த கொள்கையில் வந்தவர் தானே, அவர் பெரிய பிரச்சார பீரங்கி தானே. சரி, அதே நேரத்தில் அவரோடு இன்னும் இணைந்த பலர் இருந்தார்கள் உட்பட. இல்லை, ஜேவிபியில் அந்த கட்சிக்குள் இருக்கும் போது அந்த கட்டுக்கோப்பு மட்டும் கட்சிக்குள் வெளியேறிவிட்டால் அவர்களும் சாதாரண அரசியல்வாதி மாறிவிடுகிறார்கள். அது அப்படி நடந்து பிரச்சனை இருக்கு, அப்படி நடந்தது தவறு, அப்படி நடக்க கூடாது. உண்மையிலேயே ஜேவிபியில இருந்து சென்று அவ்வாறான சந்தர்ப்பவாத போக்குடையவர்களாக மாறக்கூடாதுங்கிறது எல்லாத்துடைய நீங்கள் நேர்மையாக பொழுது இப்பொழுது இருக்கிறீர்கள். அதற்காக எல்லோரும் அப்படி இருப்பார்கள் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் தோலை நம்ம சொல்றோம். அதுக்குத்தான் நம்ம கிட்ட தனிப்பட்ட நபர்களுக்கு உள்ளுக்கு மாத்திரம் இதை வரையறுக்காது, ஒட்டுமொத்த கட்சியை பாருங்க, அந்த கட்சியினுடைய கொள்கையை பாருங்க. சரியா? அப்ப அந்த கட்சி இப்ப என்கிட்ட தோல நம்ம கொள்கையில் இருந்தவர்களே, கொள்கையை போதித்தவர்களே கொள்கையிலிருந்து தடம் புரளும் போது, மாறும் போது மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? தனிப்பட்ட நபர்களுக்கு அப்படி நடக்கலாம் தானே. சரியா? சொல்ல வரேன்டா, எத்தனை பேர் மக்கள் விடுதலை வெளியிருக்கார்கள்? பழைய ஆட்களில் வெளியேறி போனவர்கள்ல படு பாதகமான கேவலமான கேடுகட்ட வேலையை செஞ்சவன் கட்சியினுடைய துரோகியான வீரவன்சாவை தவிர வேற மத்தாக்கள் என்ன சொல்லுங்க. கட்சி மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் இப்போது அனுர்குமார் என்றால் அப்போது விமல் தானே கொண்டு போனார். ஏன்னா அது சரி தோல. இப்போ ஏன்னு கேட்டா அது அப்படிதான். இப்போ எங்கட கட்சி எடுத்துக்கொண்டா அன்றைய காலம் போன அங்கேருந்து போனா திருடுறது கட்டப்பழக்கம். இப்போ தோழருக்கு தானே தெரியும். என்னண்டா
நம்மட கட்சியில் இருந்து இப்போ நான் இப்போ இருக்கின்ற போது கட்சியை விட்டு வெளியில் போகிற ஆக்கள் இருக்கிறாங்க. போனதன் பிறகு நீங்கள் பார்க்குறது இருக்கும் பொழுது இப்படி இருந்தால் போனான், எப்படி போனான், ஏன் போனான், என்ன காரணத்தினால போனாங்கிறது தோழர் வெளியில் ஆக்கள் தெரியாது தானே. அப்போ அந்த இது எங்களுக்கு தெரியும் தோறும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்னான்டா, அவன் போகிறதுக்கு முதல்ல கட்சியிலேருந்து பதவி நீக்கப்பட்ட நபர். அதை நம்ம வெளியில் திடீர்னு அதாவது இப்போ கட்சியில் ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது, ப்ரொசீஜியர் ஒன்று இருக்குது. ஒருத்தர பதவி விலகிறது எப்படி கொஞ்சம் சொல்கிறேன். யுஎன்பியிலிருந்து எஸ்ஜேபி வந்தது. சாதாரண மக்களுடைய கொள்கை பாருங்கள். இப்பொழுது ராணியில் ஒரு திட்டத்தை அறிவித்தால் அரசியல் செல்வா என்ன சொல்கிறார், நாங்களும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம், எங்களுடைய ப்ளூ பிரிண்டில் மீது தான் இருக்கிறது. ஆக இவர்களுடைய இந்த கொள்கைகளில் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி இருந்தாலும் ஆனால் ஜேபிலிருந்து போகிறவர்கள் தலைகீழாக இருக்கிறார்கள். இல்லை அப்படி அதான் ஒருத்தர் 2 பேர் அப்படி நீங்கள் சொல்லலாமே தவிர சரியா எல்லாத்தையும் அப்படி சொல்லலாம். இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கிறது, நவலங்கா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒன்றை குமாரவெல்கம திறந்து வைத்திருக்கிறார். அவரோட பெரிய வித்தியாசம் இல்லை. அது கட்சியினுடைய கொள்கையில் அதிலிருந்து போகிறார், அப்படி தான் இருக்கிறார்கள். இது அடுத்த பக்கம் இல்லை. அதுதான் அதனால தான் நம்மளும் சொல்கிறோம் தோட. இப்போ என்னண்டா, இப்போ ஜேவிபியில் இருக்கின்ற போது கொள்கை பிடிப்போடு இருந்தவர்கள் இல்லை விலகினதன் பிறகு கொள்கைக்கு துரோகமானவர்களாக மாறியிருக்கிறாங்க. அது ஒரு தனிநபர். ஆனால் ஜேவிபியினுடைய கொள்கையை மாறிப்போல தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு கொள்கை வந்திருக்கு. தேசிய மக்கள் சக்தி ஏன் வந்தது? அதுதான் கொள்கையில் எதுவும் பிரச்சனை இருக்கிறது நான் சொல்ல வருகிறேன். அதனால தான் தேசிய மக்கள் சக்தி இல்லை தோழர், நீங்கள் இது தவறாக புரிஞ்சு கொண்டு இருக்கீங்க அல்லது தவறாக புரிஞ்சு கொண்டு மக்களுக்கு தவறான தகவலை சொல்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சரியா, ஜேவிபி தோழ கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகின்ற விஷயம் ஒன்று இருக்கின்றது, பரந்துபட்ட மக்கள் சக்தி ஒன்றை கட்டியெழுப்பும். அப்போ அந்த பரந்துபட்ட மக்கள் சக்தியை கட்டி எழுப்புறதாக இருந்தால் வெளியில் இருக்கின்ற பரந்துபட்ட மக்களும் அது உள்ளுக்கு உள்வாங்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அந்த தேவையின் நிமித்தமாக ஏனையவர்கள் அனைவரும் உள்ளே வரக்கூடிய ஒரு களமாக தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த தேசிய மக்கள் சக்தியின் தோடு நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பழைய பாணியிலான திருடர்கள் மோசடிக்காரர்களை தவிர்த்து மக்களுக்கு நாளைக்கு உண்மையிலேயே மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய இடத்துல அதில் இருக்கின்ற அந்த புத்திஜீவிகள் அடங்கிய குழுக்களை எடுத்துக்கொண்டால் நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உண்மையில் தாங்கள் எந்த ஒரு சதம் கூட தாங்களுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைக்கு தாங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அப்போ அது அவர்களோட பிரதானமான நோக்கம் வேறு எதுவும் இந்த நாடு வீழ்ந்திருக்கின்ற இந்த பாதாளம், இந்த பாதாளத்திலிருந்து எமது நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை நிமித்தமாகத்தான் தோழப் இன்றைக்கு தேசிய மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி இணைந்து இந்த பரந்துபட்ட தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கியிருக்கு. அப்போ இது உருவாக்கப்பட்டது நோக்கமே வேறு எதுவும் இல்லை, எல்லா தரப்பினரையும் ஒன்று சேர்ப்பது, எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பது, அது மாத்திரம் ஒன்றாக பயணிப்பது, நாட்டை ஒன்றாக முன்னோக்கி நகர்த்துவது. நிச்சயமாக நாளைக்கு நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. அந்த கைப்பற்றுகின்ற பொழுது நீங்கள் முதல்ல சொன்னதற்கு விடுபட்ட ஒரு விஷயம் இருக்கின்றது, நாட்டில் தேசிய ஒற்றுமைங்கிறது முதன்மையான விடயம். அது தமிழ், சிங்கள, முஸ்லீம், வேகமேலே எல்லாம் எடுத்துக்கொண்டால் தோழ இப்போ இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் எல்லாருமே இந்த மக்களை பிரிவினைக்குள்ளாக்கி இந்த மக்களை இனவாத ரீதியாக பிளவுபடுத்தி அதன் மூலமாக குளிர் காய்கின்ற வேலைகள் செய்ய மாட்டீர்கள். அதை நாங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டோம். என்கிட்ட இந்த நாட்டில் ஒற்றுமை இல்லை, தேசிய ஒற்றுமை இல்லாது இந்த நாடு ஒரு அங்கலத்தாலும் கூட நகர முடியாது. அதனால தேசிய ஒற்றுமை தேவையா, நாட்டில் பொருளாதார மாற்றம் தேவையா, பொருளாதார சமூக தேவையா, அதுக்கு மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியோட இணைஞ்சு கொள்ளுங்கன்னு தான் நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். புகழ் பயணம் தொடரட்டும். நன்றி தோழரே. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தேசிய மக்கள் சக்தியின் முக்கியமான அரசியல் செயற்பாட்டாளர், உயர்படும் உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.